பெருசாக சவுண்ட் எதுவும் இல்லை. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு போட் தான் வந்திருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம இருக்கு தண்ணியில் இறங்கலாம் போல இருக்கு. பாருங்களேன் எவ்வளோ டாக்ஸ் இருக்குது நம்மளை சுத்தம். நாங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டோம். அங்கே எப்படி இருக்கு அந்த ஹிந்து போட்டு வச்சுருக்காங்க. போன ஃப்ளேவர்ஸும் சேர்த்து தான். பாய். நம்ம இன்றைக்கி யூகேயில் காட்ஸ்வேர்டில் இருக்கிற போர்டன்-ஆன்-தி-வாட்டர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வில்லேஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம உள்ளே என்டர் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணிருக்கு. க்யூட்டாக வந்து ஒரு ஓடை மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய டாக்ஸ்லாம் வந்து ஜாலியாக வந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா ரம்யமாக இருக்குது இந்த இடமே. இது வந்து ஆக்சுவலி வீக் டே. ஐ திங்க் இட்ஸ் வென்ஸ்டேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குது. கார் பார்க் பண்ணவே இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌட் இருக்குது. அப்போ வீக்கெண்டில் எவ்வளோ க்ரௌட் இருக்கும் நமக்கு தெரியல. அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா 6 month 8 month குட்டியை தூக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம் போல இருக்குது. ஸோ நம்ம வந்து பர்மிங்கமில் இருக்கோம் இல்லையா, பர்மிங்கம்லேருந்து 1.5 hour ட்ராவல் பண்ணி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பட் இது வந்து ரொம்ப கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இவ்வளோ லென்த்துக்கு இந்த வாட்டர் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அது வந்து ரொம்ப தூரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்ற வரைக்குமே வந்து போய் போக்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணியில் இறங்கலாம் போல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நாய்க்குட்டி, அந்த பக்கம் பார்த்தா குழந்தை குட்டி. அடடே டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆவலாம் பாக்குற? என்ன ஒரு ஆச்சரியக்குறி. இங்க பாருங்க குழந்தை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த சிட்டி. நிறையா பெருசாக சவுண்ட் எதுவும் இல்லை. இங்கே வந்து ஃப்ளைட் போகிற சவுண்ட் மட்டும் ரொம்ப அடிக்கடி கேட்டுருக்கு. ஒன்று ஃப்ளைட் சவுண்ட் கேட்குது, இன்னொன்று இங்கே இருக்கவங்க ரொம்ப சவுண்ட் கம்மியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சவுண்ட் கேட்குது, அவ்வளோதான். அதை தவிர்த்து இங்கே பெருசாக எந்த சவுண்டும் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வழி மாறி போயிட்டோம். என்னென்னா இங்கே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்ஒர்க்லாம் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இன்டர்நெட்லாம் இல்லை. எங்கேயோ நாங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப ஒரு 18 minutes ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வரும்போது உஷாராக கொஞ்சம் பார்த்து வந்துருக்காங்க. ஆஃப்லைன்லேயே வந்து லொக்கேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதுதான் நல்லது. பிகாஸ் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து நெட்வொர்க் கட் ஆகுது. அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் இங்கே வர்றது வந்து உங்களுக்கு பெரிய பிளான்லாம் எதுவுமே இல்லை. ஓகே வீட்டிலே இருக்கோம், போர் அடிக்குது, எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு டக்குன்னு யோசிச்சு இந்த ஒரு இடம் இருக்கே நல்லா இருக்குமே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்த இடம் தான் இது. நீங்களும் ஷுவராக வந்து இந்த போர்டன்-ஆன்-தி-வாட்டர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வரணும். பேரே நல்லா இருக்குல்ல, போர்டன்-ஆன்-தி-வாட்டர். இந்த வாட்டரில் எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் அழகாக தெரியுது. இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் என்ன பார்த்துட்ருக்கோம். ஆன் தி வேல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். சரி ஐஸ்கிரீம் ஷாப் தானே வாங்கலான்னு போனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க.
அது என்ன வித்தியாசமான போர்டுன்னு பார்க்குறீங்களா? ஐஸ்கிரீம் ஃபார் டாக். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? யூஸ்வலி இந்த ஊரில் வந்து தண்ணிக்குள்ளே வந்து மனுஷனையும் சரி டாகையும் சரி இறங்க விட மாட்டாங்க. ஆனால் இங்கே மனுஷனும் இறங்கி விளையாடுறாங்க. டாக்ஸ் வந்து கீழே பாருங்களேன், எவ்வளோ டாக்ஸ் இருக்குது நம்மளை சுற்றி. அவ்வளோ டாக்ஸும் உள்ளே இறங்கி விளையாடுது. பட் ஐ திங்க் இங்கே டாக்ஸ்க்கு ஏதோ ஸ்பெஷலாக வந்து அலோவ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ டாக்ஸ்க்காக வந்து இங்கே ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, டாக் வந்து லைனில் நிற்கிறாரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு. ஓ, இதெல்லாமே ஃப்ளேவர்ஸ். எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது பாருங்களேன். பங்கி பனானா, மின்ட் சாக், பங்கி பனானா, இது எல்லாமே வந்து டாக்ஸ்க்கான ஃப்ளேவர்ஸும் சேர்த்து தான். தரமாக பிறந்தாலும் இந்த ஊரில் நாயாக பிறந்தா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஜாலியாக வாழலாம் போல இருக்கே. ரொம்ப நன்றி. நம்ம இங்கே இருக்கிற சூனியர்ஸ்கில் தான் வந்திருக்கோம். வந்ததை வராமல் நேராக சூனியர்ஸ்கில் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்டலில் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பேர்டே வந்து ஸ்டோன் தான். இது கீழே இருக்கிறதும் அதுவும் ஸ்டோன் தான். அழகாக இருக்குல்ல. நான் ஆக்சுவலி லாஃபிங் புத்தா தான் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் பார்க்க எல்லாமே அழகாக இருக்குப்பா. இங்கே பாருங்களேன், பியர் பாருங்களேன், பியர் குட்டி குட்டியாக எல்லாம் க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், டால்ஃபின் க்யூட்டாக இருக்குது. இது பெங்குயின், இதுதான் டால்ஃபின். ஜாரி, முயல்குட்டி, ட்ரீ, எல்லாமே அழகாக இருக்குல்ல. எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியல. எனக்கு இந்த மாதிரி லாங் செயின்லாம் பிடிக்கும். ஆமாம், இது வாங்கலாம். இது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா ஹெவியாக இருக்குது. லெட்ஸ் ட்ரை. எப்படி பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காசு மாலை எப்படி இருக்கு? காசு மாலை அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்தேன். ஓகே, I want to buy this one. It's nice. எவ்வளோன்னு கேட்கலாமா? $995. பட் வாங்கலாம், ஏன்னா வந்து இது ஃபுல்லாக ஸ்டோன். நல்லா இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது. அப்படி வாங்கலாம். ஓ பாருங்க, நம்ம ஜோடியாக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கிறிஸ்டல் போடணுன்றதை இங்கே போட்டிருக்காங்க. நான் வந்து கேப்ரிகான்னா ஆமாம், தமிழில் நான் கேப்ரிகான். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ, டைமண்ட், பிளாக் கோஸ்டன், ஆல்ரெடி யாரோ வாங்கிட்டு இருக்காங்க. கிளாஸ். ஓகே, இது பாருங்க என்னென்ன மாதிரி ஸ்டோன்ஸ் போடணுன்ட்டு. நம்ம ஆஃபன் எல்லாம் பார்த்துட்ருக்கோம்ல, இந்த ஹிந்து சிம்பிள் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த யூனிவர்ஸோட சிம்பிள் வந்து இப்போ அதிகமாக சொல்லிட்டுருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. I'd like to buy this one. So is this a crystal? What is this crystal name? Yeah, it's hematite and rose quartz. What is that? Hematite and rose quartz. Rose quartz, okay. Actually nice, looks nice for your skin tone. இப்போ நம்ம லஞ்சுக்கு தி ரோஸ் ட்ரீ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ நான் வந்து சிக்கன் மஷ்ரூம் பை அண்ட் மேஷ்டு பொட்டேட்டோ, பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இப்படி வரும்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் அதை நான் நினைக்கிறத விட பயங்கரமாக வந்திருக்கு. பங்கு put the song.
ஐயோ மீண்டுமா கிளியர் வாட்டர், ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது இப்படி ஃபுல்லாக. யூகேக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தண்ணியில் இறங்குறேன். 1 இயர் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில் நான் அந்த மாதிரி இறங்குறேன். அம்மா அதுக்கப்புறம் எப்போ இறங்குவேன்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி தான் வந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு இங்கே ஒரு லஞ்ச் முடித்தோம். லஞ்ச் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நான் அப்படியே ஒரு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு நல்ல வெயிலில் வந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக படுத்துட்டு இருந்தோம். அப்படியே டைம் போனதே தெரில. ஈவினிங் ஆகிடுச்சு. சரி அப்படியே இந்த டேக்கு இந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அரௌண்ட் பர்மிங்ஹாம் ஆர் பர்மிங்ஹாம்லேருந்து தான் இங்கே 1.5 hours. ஸோ மேபி லண்டன்லேருந்து கூட இங்கே 1.5 hour 2 hours அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அரௌண்ட் இந்த ஏரியாவில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ரம்மியமாக அமைதியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல யாருமே சவுண்டாக கூட பேசலாம், அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. மறக்காமல் சூ டைரிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பை பாய்.